God is a God of righteousness. God sits on the throne. God is strong in battles. God is God alone. God is wise and merciful. God is sovereign Lord. 1989 ஆண்டு நடந்த மாநாடு கான்ஃபரன்ஸில் டாக்டர் ரஷாத் கலீஃபா அவர்களால் வழங்கப்பட்ட வெள்ளிக்கிழமை ஜும்மா சொற்பொழிவு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கடவுளை புகழ்கிறோம். வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நாம் சாட்சி அளிக்கின்றோம். Since I was not scheduled to give the Friday khutbah, I did not prepare anything, so I will just chat with you. என்னுடைய அட்டவணையில் இன்றைக்கி நான் ஜும்மாவுடைய பிரசங்கத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது இல்லை. அதாவது இன்றைக்கி ஜும்மா பிரசங்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கலை. அதனால் நான் இந்த ஜும்மா பிரசங்கத்துக்காக எதுவும் தயார் பண்ணலை. ஆகையினால உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறேன். சாட் உங்களோட கருத்துக்களை நான் பரிமாறிக்கிறேன். And I will mix my Friday sermon with my scheduled welcome for all of you. It is really a privilege and an honor for me to welcome the most important people on earth. என்னுடைய இந்த அட்டவணையில் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். பூமியின் மேல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் நீங்கள். ஆகையினால உங்களை வரவேற்கிறத ஒரு சிறப்பு சலுகையாகவும் ஒரு கௌரவமாகவும் நான் நினைக்கிறேன். You are the most important people on earth. இந்த பூமியின் மீது நீங்கள் மிகவும் முக்கியமான மனிதர்களாக, முக்கியமான மக்களாக இருக்கிறீங்க. You have come to the realization that God is omnipotent, omniscient, and He sees the path ahead of us and can make better choices than we can do. Then you decided to submit all your affairs in God's hand. கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கிறார். கடவுள் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். மேலும் நம்முடைய பாதைகளை பார்க்கின்றவராக, நம்முடைய செயல்களை பார்க்குறவராக அவர் இருக்கிறார். நாம் அவருக்கு அடிபணிஞ்சு நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே அவருடைய கையில் ஒப்படைக்கணும். God repeatedly says in the Quran that only those who possess intelligence will come to me. திரும்ப குர்ஆனில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அறிவு திறன் உடையவர்கள் மட்டுமே என்னிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. As you will know from your own experiences by now, உங்களுடைய சொந்த அனுபவத்தில் நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சிருப்பீங்க. it is not easy to worship God alone and to uphold the word of God alone. கடவுளை மட்டும் வழிபடுறது, மேலும் கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றுவது அப்படிங்கிறது இலகுவான செயல் இல்லை, ஈஸியான ஒரு காரியம் இல்லை. You have come to realize that you are a privileged minority of a minority. Better expression is elite of the elite. சிறுபான்மையினர் மட்டுமே மேன்மையானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெளிவாக உணர்ந்திருப்பீங்க. In the Quran it is as-sabiqun. In Surah 56 God describes the very special people. சூரா நம்பர் 56ல் மிகவும் சிறப்பான, வெரி ஸ்பெஷல் பீப்புள், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மக்களை குர்ஆனானது சூரா நம்பர் 56ல் சாபிகூன் அப்படின்னு விவரிக்குது. Who come to the realization that God alone possesses all power and decide to live their lives devoted to God alone. கடவுள் மட்டுமே எல்லா ஆற்றலையும் கொண்டவராக இருக்கின்றார் அப்படிங்கிறது தெளிவாக உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக வாழ்கின்ற அந்த மக்களை சூரா நம்பர் 56ல் குர்ஆன் சாபிகூன் அப்படின்னு விவரிக்குது.
is the only priority in their lives. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே முன்னுரிமையாக கடவுள் மட்டுமே இருக்கிறார். So you can see why it is indeed an honor for me to welcome the most important people on earth. ஆகையினால தான் இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மக்களை வரவேற்கிறதுல நான் கௌரவம் அடைகிறேன். நான் கௌரவம், இது ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன். You succeeded in attaining this worship of God alone and upholding His word alone. கடவுளை மட்டும் வழிபடுறதையும் அவருடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றுவதிலும் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. God says in the Quran in Surah number 3, God ordered us to say, "Qul," say, "Allahumma," our God, say, "Allahumma," our God. சூரா நம்பர் 3ல கடவுள் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார். குல் குல் அப்படின்னா சொல்லுங்க. குல் அல்லாஹும்ம மாலிக்குல் முல்க். அல்லாஹும்மன்னா எங்களுடைய ரட்சகரே, எங்களுடைய கடவுளே. மாலிக்குல் முல்க் அப்படின்னு சொல்றார் நம்மளை. மாலிக்குல் முல்க். God described himself as Malikul Mulk, possessor of all possessions. என்ன மாலிக்குல் முல்காக கடவுள் விவரிக்கிறார். possessor of all possessions, அனைத்து உடைமைகளையும் சொந்தமாக கொண்டிருக்கின்றவர். Possessor of all things. A repeated statement in the Quran is lillahi ma fis samawati wal ard. To God belongs everything in the heavens and the earth. அனைத்து பொருட்களையும் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடியவர், வானங்கள் மற்றும் பூமியில் அனைத்தையும் சொந்தமாக கொண்டிருக்கின்றவர் அப்படிங்கிற பொருள்படும்படியாக லில்லாஹி மாஃபி சமாவாத்தி அப்படின்னு குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுது. God is Malikul Mulk. கடவுள் மாலிக்குல் முல்காக இருக்கின்றார். The owner of all kingship. அனைத்து ஆட்சி அதிகாரத்திற்கும் சொந்தக்காரர். Nobody owns anything in the heavens or the earth. வானங்கள் மற்றும் பூமியில வேற எவர் ஒருவரும் எந்த ஒன்றையும் சொந்தமாக கொண்டிருக்கவில்லை. So any intelligent creature will associate himself with the one who possesses everything. எல்லாவற்றையும் சொந்தமாக கொண்டிருக்கின்ற அந்த ஒருத்தரோடு தான் தன்னை இணைச்சிக்கிறதுக்கு எந்த ஒரு புத்திசாலித்தனமான படைப்பும் விரும்பும். எந்த ஒரு புத்திசாலித்தனமான படைப்பும் தன்னையே அவரோட எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரரான அவரோட தான் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பும். He is the one who possesses all the provisions. அனைத்து வாழ்வாதாரங்களையும் கொண்டவர். He is the one who controls your health, your wealth, your happiness. உங்களுடைய ஹெல்த், ஆரோக்கியம், உங்களுடைய செல்வம் மற்றும் உங்களுடைய மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துகின்றவர். And this is stated very clearly in Surah 54. இது சூரா நம்பர் 54 ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. وَأَنَّهُ هُوَ أَغْنَى وَأَقْنَى. He is the one who makes you rich or poor. உங்களை பணக்காரராகவோ ஏழையாகவோ ஆக்குகின்ற ஒருவராக அவரே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லு. He is the one who decides whether you are happy or miserable. நீங்க சந்தோஷமாக இருக்கணுமா அல்லது துக்கமாக இருக்கணுமா அப்படிங்கறத அவர்தான் முடிவு செய்கின்றார். وَأَنَّهُ هُوَ أَضْحَكَ وَأَبْكَى. He is the one who makes you happy or miserable. With the understanding that God does not make us miserable, but God's law dictates that we can make ourselves miserable according to God's law. எவர் ஒருவரையும் கடவுள் துன்பத்திற்குள்ளாக்குறதில்லை. ஆனால் நாமே தான் துன்பத்திற்குள்ளாக்கிறோம். அக்கார்டிங் டு காட்ஸ் லா, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கிணங்க நாம் தான் நம்மை துன்பத்திற்குள்ளாக ஆக்குகின்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் யாரையும் துன்பத்திற்கு உள்ளாக்குறதில்லை. But nobody can make you happy or miserable. அது அல்லாமல் அல்லாஹ்வை தவிர எவர் ஒருவரும் உங்களை மகிழ்ச்சிகரமாகவோ சந்தோஷமாகவோ அல்லது துக்கமாகவோ ஆக்குறதில்லை. Only God. And this is precisely why God says only those who possess intelligence will come to me. அதனால தான் கடவுள் சொல்றாரு, அறிவு திறன் உடையவர்கள் மட்டுமே என்னிடத்திலே வருவார்கள். God says, say, Allahumma malikal mulk, our God, possessor of all possessions. அவ அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க்னு சொல்லுங்க. பொசஸர் ஆஃப் ஆல் பொசிஷன்ஸ், எல்லா உடைமைகளையும் சொந்தமாக கொண்டிருக்கின்றவரே.
என்னுடைய கடவுளே அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. The owner of everything in the heavens and the earth. You give possessions to whomever you will, or you give kinship to whomever you will. என்னுடைய கடவுளே, அனைத்து உடைமைகளையும் கொண்டவரே, வானங்கள் மற்றும் பூமியில் அனைத்தையும் சொந்தமாக கொண்டிருக்கின்றவரே, நீர் நாடுகின்றவருக்கு உடைமைகளை கொடுக்கின்றீர், நீர் நாடுகின்றவர்களுக்கு அரசுரிமையை வழங்குகின்றீர். You remove possessions or you remove kingship from whomever you will, or remove power from whomever you will. மேலும் நீர் நாடுகின்றவரிடமிருந்து உடைமைகளை நீக்குகின்றீர், ஆட்சி அதிகாரத்தை நீக்குகின்றீர், அது ஆற்றலை நீக்குகின்றீர். You give dignity to whomever you will. God is the only source of dignity and respect. மேலும் நீர் நாடுகின்றவருக்கு கண்ணியத்தை அளிக்கின்றீர். கண்ணியத்திற்கு ஒரே மூலாதாரமாக கடவுள் மட்டுமே இருக்கின்றார். மேலும் நீர் நாடுகின்றவரை இழிவுபடுத்துகின்றீர், நீர் நாடுகின்றவரிடமிருந்து கண்ணியத்தை நீக்குகின்றீர். எல்லா வாழ்வாதாரங்களின் மீதும் எல்லா நல்ல விஷயங்களின் மீதும் உம்முடைய கரங்கள் இருக்கின்றன. God is teaching us to say this about God. Innaka ala kulli shay'in qadir, you are omnipotent. Innaka ala kulli shay'in qadir. நீரே சர்வ வல்லமை உடையவராக இருக்கின்றீர். So God is teaching us that in very simple terms, that repeated throughout the Quran, that He is the only one who possesses all power. குர்ஆன்ல திரும்ப அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கற்பிக்கிறாங்க. அனைத்து உடைமைகளுக்கும் உரிமையாளராக அவர் மட்டுமே இருக்கின்றார் அப்படிங்கிறத திரும்ப குர்ஆன் மூலமா நமக்கு அல்லாஹ் கற்பிக்கிறாங்க. So what are we doing depending on everybody else? மற்றவங்களை சார்ந்த நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? You are the people who decided that God is Malik al-Mulk. கடவுள் மாலிக்குல் முல்காக இருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். And as I will introduce you to each other, you're going to see that in each one of you, in the life of each one of you, there are, because you have been put to the test, and you are being put to the test, in the life of each one of you, there are demonstrations. ஆக நீங்க ஒவ்வொருத்தரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம அனைவருமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக அல்ல சோதனையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு செயல்முறை விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு செயல்முறை விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். And prove that you know that only God possesses all power. எல்லாவற்றுக்கும் செயல்முறை விளக்கமும் சான்றுகளும் இருக்குது. எதுக்கு? அனைத்து வல்லமையும் கொண்டவராக கடவுள் மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல்முறை விளக்கங்களும் சான்றுகளும் இருக்குது. சோதனையின் வெளிச்சத்தில் இது நமக்கு தெரிய வருது. கடவுள் மட்டுமே அனைத்து ஆற்றலையும் கொண்டவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு செயல்முறை விளக்கங்களும் சான்றுகளும் இருக்கு. You come across the people who will try to divert you. Satan, you are the number one target of Satan. உங்களை வழிதவறும்படி செய்வதற்கு முயற்சி செய்கின்ற மனிதர்களை நீங்கள் கடந்து வருவீங்க. சைத்தான், ஏன்னா இன்னைக்கு இந்த பூமியில் சைத்தானுடைய டார்கெட் நீங்க தான். இதுவும் கடவுளுடைய சட்டத்திற்கு இணங்க தான் இருக்கு. மனிதர்கள் உங்களை வழி தவறும்படி செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். மேலும் உங்களுக்கு செக் வைப்பாங்க, அதாவது உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. And Satan will always work on you. He is not interested in those people out there who are idol worshippers or disbelievers. வெளியில் இருக்கக்கூடிய இணைய வழிபாட்டாளர்கள் மீதோ அல்லது டிஸ்பிலீவர்ஸ், நம்ப மறுக்கின்ற மக்கள் மீதோ அவனுக்கு ஆர்வம் கிடையாது. சைத்தானுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இணைய வழிபாடு செய்கின்ற மக்கள் மீதோ அல்லது நம்ப மறுக்கின்ற மக்கள் மீதோ அவனுக்கு ஆர்வம் கிடையாது. And one of the tricks they will use, it doesn't distract us.
Verse number 2 of Surah 29 says, do the people think they will be left to say we believe without being put to the test? சூரா நம்பர் 29 வசனம் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதால் மட்டுமே தாங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவோம் என்று மனிதர்கள் எண்ணுகின்றார்களா அப்படின்னு கேட்குது. We have tested those before them, for God will surely distinguish those who are truthful from the liars. அவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம். ஏனென்றால் பொய்யர்களிடமிருந்து உண்மையாளர்களை பிரித்து அறிவிக்க வேண்டியிருக்கின்றது, அவர்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டியிருக்கின்றது, அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டியிருக்கின்றது அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. So this is why you have to be tested. இதனால தான் நாம் சோதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். And we never cease to be amazed at how efficient the test is. அதனால சோதனை எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து நாம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. Recently at the Mosque of Tucson, we had a number of people whom I just fell in love with, wonderful people. சமீபமாக இந்த மஸ்ஜித் தூசான்ல சில மக்கள், அதில் ஒருத்தரை நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவராக இருந்தேன். And I always wonder, are they strong believers? Will they make it? We will always pray for the people to make it, to pass the test. அவர் ஒரு வலுவான சப்மிட்டராக இருந்தார். அவரை பார்த்து எப்போவுமே நான் ஆச்சரியப்படுவேன். அவர் இந்த சோதனையில் பாஸ் ஆகிறேன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணேன், அவருக்காக பிரார்த்தனை செஞ்சேன். And we're pulling for them. At the same time, we're also interested in having God's test take place in order to sift away those who do not belong among us. ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை நிகழ்ந்தபோது நம்மை சாராதவர்கள் சலித்தெடுக்கப்பட்டார்கள். ஷிஃப்டிங் ப்ராசஸ், சலிக்கின்ற நடவடிக்கை அவங்க மேலே ஏற்பட்டுச்சு. It is not something bad, it's been happening all the time, that this shifting process. இந்த சலிக்கின்ற நடவடிக்கை நடக்கும்போது எந்த ஒரு கெடுதலும் ஒன்றும் ஏற்பட்டுறல. சம்திங் பேட் நாட் ஹேப்பன், எந்த ஒரு தப்பு நடந்துடல. Because only the pure diamonds remain. Everything else, the foam flows to the top and is removed. These seemingly very strong people were subjected to tests recently. எப்படி இந்த சுத்தப்படுத்தும் போது அந்த நுரை வெளியே வந்து அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுதோ, அந்த மாதிரி அதன் அடிப்படையில் ஸ்ட்ராங்கான பிலீவராக இருந்தாலுமே அவங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. They were told Rashad is bad, Rashad is manipulating you, and this is by people who are sipping whiskey, as they say that. Don't listen to Rashad. அவங்க என்ன சொன்னாங்க, ரஷாத் வந்து கெட்டவர், அவர் மக்களை வந்து திசை திருப்புறாரு, மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்க எப்படி சொல்கிறாங்க. விஸ்கியை சிப் பண்ணிக்கிட்டே அவங்க இதை சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ரஷாத் கெட்டவராக இருக்கார், அவர் வந்து தப்பாக டீச் பண்ணுறாரு அப்படின்னு. It's surprising how the people were influenced. இது பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், மக்கள் அவங்களுக்கும் கட்டுப்பட்டு போகிறது தான், அவங்க பேச்சையும் கேட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு மனிதர்கள் போகிறது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அவங்க பேச்செல்லாம் மக்கள் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. I tell them worship God alone, follow the word of God alone. Then somebody is sipping whiskey and telling them Rashad is bad. They say, oh, you're right, Rashad is bad, bye. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், கடவுளை மட்டும் வழிபடுங்க, கடவுளுடைய வார்த்தைகள் மட்டும் உறுதியாக கடைபிடிங்கன்னு சொல்லக்கூடிய அதே சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ரஷாத் கெட்டவர், ரஷாத் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆமாம் கரெக்டு தான், ரஷாத் கெட்டவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், ரஷாத் வந்து கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக ஃபெயிலியர் ஆகி தோற்று போயிடுறாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக அவங்கள்ட்ட விழுந்துடுறாங்க. இது நடக்குது. Satan will work on your ego and will say you're following Rashad Khalif and you know better and I know better.
We do not follow Rashad Khalifa. We do not follow Muhammad or Jesus. We do not follow any human being. என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரஷாதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், நாம் வந்து ரஷாதை ஃபாலோ பண்ணுறதில்ல, முகம்மதை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, எந்த ஒரு மனிதரையும் நாம் பின்பற்றுறதில்லை. நாம் ரஷாதை பின்பற்றுறதில்லை, முகம்மதை பின்பற்றுவதில்லை, இயேசுவை பின்பற்றுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த மனிதரையும் நாம் பின்பற்றுறது கிடையாது. We follow God. We know that. That's why we smile when they say that. நாம் கடவுளை பின்பற்றுறோம். அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது நாம் சிரிக்கிறோம். But this is just about one of the last straws. You follow Rashad Khalifa is the polite way, but they usually say you follow the crazy Rashad Khalifa. சரியான முறையில் நீங்கள் ரஷாத் கலீஃபாவை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரஷாத் கலீஃபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரஷாத் கலீஃபாவை கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றுகின்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. They have to add some adjective. Just to work even harder on our egos. But we make it very clear. We follow Malik al-Mulk. அதனால் விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நாம் மாலிக்குல் முல்கை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். டெலிபரேட்லி வி ஃபாலோ மாலிக்குல் முல்க் அப்படின்னு சொல்கிறார். தெல்ல தெளிவாக நாம் மாலிக்குல் முல்கை பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கிறோம். The possessor of all things. We follow only God. We follow only the word of God. ஆக ரொம்ப தெளிவாக நாம் அனைத்து அந்தஸ்துகளையும் உடைய அனைத்து உடைமைகளையும் உடையவராகிய மாலிக்குல் முல்கை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். And as you know, I'm the first one to tell you, if it is my opinion, if it is Rashad Khalifa, don't follow him. இது என்னுடைய கருத்தாக இருந்தால், அது ரஷாத் கலீஃபாவுடைய கருத்தாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்கள் அதை பின்பற்றாதீங்க. Because you'll probably do the wrong thing. அப்படி செஞ்சால் அநேகமாக நீங்கள் தப்பான செயலை செய்கிறீங்க. If it is, you must be sure you're following God and you're following the word of God. நாம் கடவுளை தான் பின்பற்றுறோம், நாம் கடவுளை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம், நாம் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாக இருங்க. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. எந்த ஒன்றை நீங்கள் பின்பற்றினாலும் நாம் கடவுளை பின்பற்றுறோம், கடவுளை பின்பற்றுகின்றோம், கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றுகின்றோம் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்க, அதை உறுதிப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். And we will go to any extent to make sure that we are following God and the word of God. We're not following the words of any human being. Tubu ilallah, repent. எந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சாலும், எதை ஒன்றை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக்கிறணும். என்னன்னு உறுதிப்படுத்தணும்? நீங்கள் கடவுளை பின்பற்றுகின்றீர்களா, கடவுளுடைய வார்த்தைகள் நீங்கள் பின்பற்றுகின்றீர்களா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. எந்த ஒரு மனிதரையும் நாம் பின்பற்றலை, எந்த ஒரு மனிதரை நாம் பின்பற்றலை அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்திக்கிறீங்க. தூபு இல்லல்லா, ரிப்பெண்ட், தௌபா. Alhamdulillah, wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. We praise God and we bear witness that there is no God except the one God. அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடவுளை புகழ்கிறோம். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், மேலும் அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நாம் சாட்சி அளிக்கின்றோம். At this rate, it seems like I will finish the Friday sermon and finish the Friday prayer before Ismail Barakat is here. இஸ்மாயில் பரக்காத் வரதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரைடே ப்ரேயரை முடிச்சிடுவோம்னு தான் நினைக்கிறேன். Because at 2 o'clock, மணி 2 ஆயிடுச்சு. we have the introductions and the welcome. God says, only the intelligent come to me. And when we look at the Quran, almost every page says the only unforgivable offense, if maintained until death, is idol worship. கடவுள் சொல்கிறாரு, அறிவு திறன் உடையவர்கள் மட்டுமே என்னிடம் வருவார்கள். மேலும் குரானில் கடவுள் என்ன சொல்கிறாரு? மரணிக்கின்ற தருவாய் வரை கடைபிடிக்கப்படுகின்ற இணையதெய்வ வழிபாடு மட்டுமே மன்னிக்கப்பட மாட்டாத குற்றமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
There's only one unforgivable offense at the time of death. மரண தருவாயில் மன்னிக்கப்பட மாட்டாத ஒரே குற்றமாக இணைதேவ வழிபாடு மட்டுமே இருக்கு. When a person dies and he had committed murders and lies and cheats and theft and adultery and aggression, all these are forgivable. ஒரு மனிதன் பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், விபச்சாரம் செய்கிறான், இப்படி அவன் செய்யக்கூடிய அந்த குற்றங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குது. மன்னிக்கப்படுகின்ற குற்றங்கள் தான். ஆனால் மன்னிக்கப்பட மாட்டாத குற்றமாக இணைதேவ வழிபாடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. God gave us examples in the Quran. இதில் இதுக்கு கடவுள் குர்ஆனில் நமக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்கிறார். Moses killed somebody, one of God's great prophets. கடவுளுடைய மிகப்பெரிய நபிமார்களில் ஒருத்தராகிய, மிகப்பெரிய வேதம் வழங்கப்பட்டவர்கள் ஒருவராகிய மூசா ஒருத்தரை கொலை பண்ணிடுறார். மோசஸ் ஒரு மனிதரை கொலை செஞ்சிடுறார். There's only one unforgivable offense at the time of death, and that is idol worship. மரண தருவாயில் மன்னிக்கப்பட மாட்டாத ஒரே ஒரு குற்றமாக இணைதேவ வழிபாடு மட்டுமே இருக்கின்றது. Idolatry. Any person with the smallest amount of intelligence will say to himself or herself, if this is the only unforgivable offense, I'm going to avoid any suspicion of it. அறிவுத்திறனுடைய ஆணோ அல்லது பெண்ணோ தனக்குள்ளே நல்லா சொல்லிக்கிடுவாங்க, மன்னிக்கப்பட மாட்டாத ஒரே குற்றமாக இணைதேவ வழிபாடு இருக்குது, ஆகையினால அதை நான் ஒரு எந்த சூழ்நிலை அதை நான் தவிர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எந்த ஒரு சஸ்பிஷனில், எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான நிலையிலையும், எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமாக இருந்தாலும் இணைதேவ வழிபாடு மன்னிக்கப்பட மாட்டாத குற்றமாக இருக்கின்ற காரணத்தினால அதை நான் தவிர்த்து கொள்ளுவேன். ஐ எம் கோயிங் டு அவாய்டு அதை நான் தவிர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அறிவுத்திறனுடைய எவர் ஒருவரும் ஆணோ அல்லது பெண்ணோ சொல்லுவாங்க. For the rest of my life, all my life. ஆகையினால இந்த இணையதேவ வழிபாட்டை மீதம் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் தவிர்த்து கொள்ளுவேன். Any hint of idol worship, I'm going to get rid of it. We look in the Quran and it says in Surah 3 verse 18 that God begins with himself. Shahid Allah, God bears witness. أنه لا إله إلا هو, that لا إله إلا الله. This is the shahada according to Allah subhanahu wa ta'ala. According to God, the shahada is لا إله إلا الله. இணையதேவ வழிபாடு குறித்த எந்த ஒரு அறிகுறியாக இருந்தாலும் அதை நான் கைவிட்டுருவேன். சூரா நம்பர் 3 வசனம் 18 குர்ஆனில் கடவுள் சொல்கிறார், ஷாஹித் அல்லாஹூ, கடவுள் சாட்சியம் அளிக்கின்றார். லா இலாஹா இல்லாஹூ, லா இலாஹா இல்லல்லா, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு கடவுள் சாட்சி அளிக்கின்றார்னு 3:18 சொல்லுது. ஓ மலாய்கத்து, மேலும் வானவர்கள், வல் மலாய்கத்து, வானவர்கள், தன்னை தொடர்ந்து வானவர்களை சொல்றார் கடவுள். உலுல் இல்ம், those who possess knowledge, அறிவு திறனுடையவர்கள், இவங்க எல்லாருமே லா இலாஹா இல்லல்லான்னு ஷஹாதா சொல்லுவாங்க. சூரா நம்பர் 3 வசனம் 18 கடவுள் தன்னை கொண்டு தொடங்குறார். ஷஹித் அல்லாஹூ அன்னஹு லா இலாஹா இல்லாஹூ லா இலாஹா இல்லல்லா வல் மலாய்கத்து, தனக்கு பின்னால் மலக்குகளை சொல்கிறாங்க. வ உலில் இல்ம், those who possess knowledge, அறிவு திறனுடையவர்கள் லா இலாஹா இல்லல்லான்னு ஷஹாதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். So there is the shahada in plain language, in any language, in any translation. God bears witness that the shahada is la ilaha illallah. இதான் ஷஹாதா. எந்த லாங்குவேஜ், எந்த மொழியாவனா இருக்கட்டும், God bear witness that there is no God except him, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று கடவுள் சாட்சியம் அளிக்கின்றார். And so do the angels and those who possess knowledge. அதை தொடர்ந்து மலக்குகள், வானவர்கள், அறிவு திறனுடையவர்கள் இவ்வாறே ஷஹாதா சொல்றாங்க. இதுதான் ஷஹாதா. Therefore, if I say la ilaha illallah, I am right. ஆகையினால லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் சரியா சொல்றேன்.
லா இலாஹா இல்லல்லா ஆகையினால லா இலாஹா இல்லல்லா தேர்ஃபோர் ஆகையினால லா இலாஹா இல்லல்லான்னு நான் சொன்னேன்னா நான் சரியாக சொல்கிறேன். So they tell you, okay, put next to it Muhammad Rasulullah. Where does this come from? அதுக்கு பின்னால் முஹம்மது ரசூல்லா அப்படின்னு சேர்த்து சொன்னால் இது எங்கேருந்து வந்துச்சு? Maybe it is perfectly all right, maybe. But maybe is a maybe. மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இது சரியாக இருக்கலாம், மேபி ஒருவேளை. இந்த ஒருவேளை என்ன ஒருவேளை? Maybe it's idol worship. ஒருவேளை சரியாக இருக்கும், ஒருவேளை தான் அது. ஒருவேளைங்கிறது இணைய வழிபாடு. Maybe it's perfect, but we're not sure. ஒருவேளை இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதில் உறுதியாக இல்லை. ஒருவேளை இது சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கூற்றில் அவங்க உறுதியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். And any intelligent person who knows that the only unforgivable offense is idol worship will say, since La ilaha illallah is correct and La ilaha illallah Muhammad Rasulullah is maybe, I'm going to stick with La ilaha illallah. After all, these are the words that came out of Muhammad's mouth. கொஞ்சம் அறிவுத்திறனுடைய நபர்கள், கொஞ்சம் அறிவுடையவர்கள் கூட லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னா லா இலாஹா இல்லா முஹம்மது ரசூலுல்லாங்கிறது தப்பாக தான் இருக்கும். சிறிதளவு அறிவுடைய மக்கள் கூட இதை உணர்ந்துக்குருவாங்க. லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் லா இலாஹா இல்லா முஹம்மது ரசூலுல்லாங்கிறது தப்பு. ஏன்னா அந்த மேபி ஒருவேளை அப்படிங்கிறது தப்பு. லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தை முஹம்மது நபியினுடைய வாய் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. முஹம்மது நபி தன்னுடைய வாயால் சொன்னது லா இலாஹா இல்லல்லாங்கிற அந்த ஷஹாதாவை. He will not blame me for saying La ilaha illallah on the day of judgment. I'm talking about God will not blame me. And this is consistent through the Quran. குரான் முழுக்க இது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. மாறாம குரான் முழுக்க இந்த லா இலாஹா இல்லல்லா ஷஹாதான்னு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. In Surah Muhammad, Surah entitled Muhammad number 47, verse 19 says فَعْلَمْ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ. சூரா நம்பர் 47 முஹம்மது அப்படிங்கிற பேரை தலைப்பாக கொண்ட சூரா நம்பர் 47 வசனம் நம்பர் 19 ஃபாலோ அன்னஹு லா இலாஹா இல்லாஹு அப்படின்னு சொல்லுது. லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்றதுனால நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம், அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா குரான் முழுக்க திரும்ப திரும்ப மாறாமல் இதுதான் சொல்லப்பட்டு வருது. சூரா நம்பர் 47 சூரா முஹம்மது முஹம்மது நபியுடைய பேரை தலைப்பாக கொண்ட சூரா நம்பர் 47 19 வசனம் சொல்லுது ஃபாலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லா, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் லா இலாஹா இல்லல்லா, கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை. You shall know that La ilaha illallah. The Muhammadans took it and they put فَعْلَمْ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ Muhammad Rasulullah. சூரா நம்பர் முஹம்மது சூரா நம்பர் 47 முஹம்மதுடைய பேரை கொண்டிருக்க ஃபாலமு அன்னஹு லா இலாஹா இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு தான் சொல்லுது. They added it, and you'll see it here in the appendix. He said, know that La ilaha illallah, there's no God except Allah, and Muhammad is Rasulullah, his messenger. They added it. இல்லை முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது கடவுளுடைய தூதராக இருக்கிறார்னு சொல்லி அவங்க அதை சேர்த்துக்கிட்டாங்க. And they put it in the calligraphy that looks like the Quran, to the point that people who memorized the Quran were fooled. They thought it was Quran. Because this kind of idolatry became so common that it became part and parcel of the people's beliefs. God says in the surah entitled Muhammad فَعْلَمْ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ. இன்றைக்கு பொதுவான இணைய வழிபாடா முஹம்மது நபியுடைய பேர் ஷஹாதாவோட சேர்த்து சொல்லப்படுறது இருக்கு. அதனால தான் முஹம்மதுடைய பெயரை தலைப்பாக கொண்ட சூரா நம்பர் 47 லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறத குரான் நமக்கு சொல்லுது. So why are they trying to push their idolatry on us? அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் இந்த மாதிரி முஹம்மதுடைய பேரை சேர்த்து அந்த இணைய வழிபாட்டை நம்ம மேலே திணிக்கிறாங்க, அல்லது இணைய வழிபாட்டில் நம்மளை தள்ள பார்க்குறாங்க. Doesn't make sense. Any intelligent person knowing that idol worship is the only unforgivable offense. அறிவு திறனுடைய எந்த ஒரு நபரும் நல்லா தெரிஞ்சுப்பாரு, மன்னிக்கப்பட மாட்டாத ஒரே குற்றமாக இணைய வழிபாடு தான் இருக்கு அப்படிங்கிறது. Will run away from any suspicion of idolatry. எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான செயலாக இருந்தாலும் சரி இணைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் நாம் அதை விட்டு ஓடிடணும், நாம் அதை விட்டு ஓடி போயிடணும்.
So then they turn against on you and they say, why don't you believe that Muhammad is Rasulullah? அப்போ அவங்க திரும்பி நம்மகிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, அப்போ முகமது ரசூலுல்லாங்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திரும்பி எதிர்மறையான கேள்வி நம்மகிட்ட கேட்குறாங்க. Well, the fact that you uphold the Quran is the biggest proclamation that we know that Muhammad is Rasulullah. குரானை மட்டுமே பின்பற்றுகின்ற நபராக இருக்கின்ற நாம குரானுடைய மிகப்பெரிய பிரகடனமாக இருக்கு முகமது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் அப்படிங்கிறது. It's God's message. கடவுளுடைய தூதருங்க. அப்போ நம்ம எப்படி அதை நம்பாமல் இருப்போம்? And we have examples that utterly destroy their arguments. அவர்களுடைய ஆர்குமெண்ட், அவர்களுடைய விவாதங்களை முற்றிலுமாக சிதைக்கக்கூடிய, முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணக்கூடிய, டெஸ்ட்ராய்னா முற்றிலுமாக அழிக்கக்கூடிய எத்தனையோ உதாரணங்கள் நம்மகிட்ட இருக்கு. The Quran is the word of God, and consistently God puts His scriptures ahead of the messengers, the prophets, in the Quran. குரானே அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருக்கு. இந்த குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தூதர்களுடைய வார்த்தைகளாகவும் இருக்கு. முற்றிலுமாக அவருடைய வாதங்களை அழிக்கக்கூடிய உதாரணங்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கு. மேலும் தன்னுடைய வேதங்களை நபிமார்கள் மூலமாக தான் கொடுத்ததாக குரான் நமக்கு சொல்லுது. God describes the believers and those who believe in God, billahi wa malaikatihi wa kutubihi wa rusulihi. God, His angels, His scriptures and His messengers. குரானில் கடவுள் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மலக்குகளை, வேதங்களை, தூதர்களை நம்பிக்கை கொள்ளும்படியாக குரானில் நமக்கு சொல்றாரு. The scriptures, the word of God comes ahead of the messengers always in the Quran. குரானில் இருக்கக்கூடிய எல்லா தூதர்களையும் இந்த வேதம் தான் உறுதிப்படுத்துது. So you can ask them, don't you believe that the Quran is the word of God? நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, குரான் வந்து கடவுளுடைய வார்த்தையா இல்லையா அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. Say yes. அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. Tell them okay, you should say la ilaha illallah, the Quran kalamullah. அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் குரான் கலாமுல்லான்னு சொல்லுங்களேன். இது உண்மை தானே? குரானே கடவுளுடைய வார்த்தை தான். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் குரான் கலாமுல்லா அப்படின்னு சொல்லுங்க. Why don't you say, don't you believe the Quran is kalamullah, the word of God? Why don't you say la ilaha illallah, the Quran is the word of God? இதில் என்ன தப்பு இருக்குது? லா இலாஹா இல்லல்லாஹ் குரான் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? என்ன தப்பு இருக்கு அதில்? It's the same. This completely shuts them up. They accuse you of being hating Muhammad. அவங்க நம்ம முகமதை வெறுக்கிறது மாதிரி நம்ம மேலே குற்றம் சாட்டுறாங்க. நாம் முகமதை வெறுக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அவங்க என்ன செய்கிறாங்க? குற்றம் சுமத்துறாங்க. Which is the exact opposite. They hate Muhammad. And the Quran says that only the hypocrites say Muhammad Rasulullah. ஏன்னா அது அப்படியே நம்ம முற்றிலும் மாற்றமானது. நம்ம மேலே சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு முரணான குற்றச்சாட்டு. குரான் முகமது நபி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட குரான் தெளிவாக சொல்லுது லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு. They added to that. You put Muhammad's name next to God's name. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? முகமதுடைய பேரை லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற ஷஹாதாவுக்கு பின்னால் சேர்த்துட்டாங்க. You can take this to further and say, why not say la ilaha illallah, the sun rises from the east. ஃபெரோஸ் வேற மாதிரி சொன்னார். ஃபெரோஸ் கூட சொன்னார் லா இலாஹா இல்லல்லாஹ் சன் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்ட். லா இலாஹா இல்லல்லாஹ் சூரியன் வந்து கிழக்குலேருந்து உதிக்குது. அது உண்மை தானே? There's no end to this. Why don't you believe the sun rises from the east? சூரியன் கிழக்குலேருந்து உதிக்குதுங்கிறது ஏன் நீங்கள் நம்பல? அது நீங்கள் நம்ப தானே செய்கிறீங்க. So there are millions of statements that you can put next to la ilaha illallah that are absolutely correct. But this is not the point. அதாவது முகமது வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் பின்னால் சேர்த்துட்டு அப்சல்யூட்லி கரெக்ட்னு சொல்கிறாங்க. அதை முற்றிலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாயிண்ட் இல்லை அவங்களுக்கு. Verse 18 of Surah 3 says, God bears witness that la ilaha illahu. சூரா 3:18 சொல்லுது லா இலாஹா இல்லாஹு. ஸ்ட்ராங்கா தெளிவாக சொல்லுது. Lost my notes. When they tell you, you follow Rashad Khalifa, if they're polite, with the crazy Rashad Khalifa, if they're normal. அதாவது ரஷாத் கலீஃபாவை தான் அவங்க ஒலியாக பின்பற்றுறாங்க, ரஷாத் கலீஃபா தான் அவர்களுக்கு முன்மாதிரி அப்படின்னு அவங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது,
You tell them we follow God. We follow God alone. We follow the word of God alone. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து கடவுளை பின்பற்றுறோம், கடவுளை மட்டும் பின்பற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கடவுளை பின்பற்றுகின்றோம், கடவுளை மட்டுமே பின்பற்றுகின்றோம், அவருடைய வார்த்தைகளை மட்டுமே பின்பற்றுகின்றோம் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். The principle is very easy. If it is not in the Quran, we have no consideration for it. கொள்கை ரொம்ப ஈஸியாக இருக்கு, ரொம்ப இலகுவாக இருக்கு. அது குரானில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கருத்திலே கொள்ளாதீங்க. அது குரானில் இல்லைன்னு சொன்னால் நோ கன்சிடரேஷன், அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. In this conference, you're going to hear lots of views, personal views of many people. Anybody can say anything they want. யார் வேணால் இந்த கான்ஃபரன்ஸில் கூட, இந்த மாநாட்டில் கூட யாராவது வந்து தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை, தனிப்பட்ட நோக்கங்களை சொல்லியிருக்கலாம். But your criterion is the Quran. If it is not in the Quran, don't believe it. ஆனால் கொள்கை கோட்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லது ஒரு விஷயம் குரானில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பின்பற்றாதீங்க. No matter who is talking to you. யார் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. யார் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கங்கிறது அது ஒரு பொருட்டே இல்லை. பேசப்பட்ட விஷயம் குரானில் இல்லையா, அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் கொள்கை, இதுதான் கோட்பாடு. Very simple principle. ரொம்ப இலகுவான கோட்பாடு, ரொம்ப இலகுவான கொள்கை. So that's what we follow. கொள்கை ரொம்ப இலகுவானது. சொல்லப்பட்ட விஷயம் குரானில் இல்லைன்னு சொன்னால் அதை நாம் பொருட்படுத்த மாட்டோம், பின்பற்ற மாட்டோம். இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். Even in this conference, Satan has to be represented, especially in this conference. இந்த மாநாட்டிலே கூட சாத்தானுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக இந்த மாநாட்டில் சைத்தானுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. Satan has to be represented, and you're going to hear some views. அவங்களுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. அவங்களுடைய செய்திகளை, அவங்களுடைய நோக்கங்களை, அவங்களுடைய கொள்கையை, குறிக்கோளை கூட நீங்கள் கேட்கக்கூடும். And that are contrary to the Quran. அது எல்லாமே குரானுக்கு முரணானதாக தான் இருக்கும். சைத்தானுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டிலே கூட இருப்பாங்க. அவர்களுடைய செய்திகளை, அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கக்கூடும். அதாவது குரானுக்கு முரண்பாடான அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கக்கூடும். And if you believe them, you deserve to believe. நீங்கள் அதை நம்புனீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்புவதற்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. There may be 2 or 3 people who will be influenced, because the purpose of these people who are bringing views other than the Quranic views is to at least put doubt in your heart. ஒரு 2-3 பேர் இருக்கலாம், 2-3 பேர் இங்கே இருக்கலாம். And if you, as long as you have doubt in your heart, you're in the lowest rank of submission. இங்கே இருக்கக்கூடியவங்கள ஒரு 2-3 பேர் ஏதோ அவங்களுடைய இதயங்களில் சந்தேகம் இருந்திருக்கலாம். சந்தேகம் இருந்து அந்த மாதிரி ஒருத்தர் குரானுக்கு முரணான கருத்தை சொல்லும்போது அதை கேட்கக்கூடும். அப்படி யாராவது நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதை கேட்கறதுக்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது கேட்கக்கூடிய, அது கேட்பதற்குண்டான தகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது உங்களுக்கு இது விஷயத்தில் சந்தேகம் இருக்குமே ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் சப்மிஷனில் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறீங்க. இஸ்லாத்தில் அல்லது அடிபணிதலில் ரொம்ப லோ லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. Remember the verse in Surah 49, verse 11, I believe. It says, قالت العرب آمنا, they said we are believers, and God says do not say you believers, say you are Muslims. சூரா நம்பர் 49 வசனம் 11ல் ஒரு நபர் சொல்கிறார், முஸ்லீம் மூமின், அதாவது நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை நம்பிக்கையாளர்னு சொல்லாதீங்க, உங்களை நீங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லுங்கள், சப்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடிபணிந்தவர்கள், உங்களுக்கு நம்பிக்கையாளர்னு சொல்லாதீங்க, அடிபணிந்தவர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. All doubt is gone. உங்களுடைய நெஞ்சங்களிலிருந்து எல்லா சந்தேகங்களும் நீங்காத வரை
உங்களை நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று கூறாதீர்கள், மாறாக அடிபணிந்தவர்கள் என்று கூறுங்கள் அப்படின்னு 49:11 கடவுள் நமக்கு சொல்றார். So their job is to put even a little bit of doubt in your heart. அவங்க வேலை என்ன தெரியுமா? உங்களுடைய நெஞ்சங்களில் சின்ன சின்னதாக சந்தேகங்களை போடுறது. அதுதான் அந்த சைத்தான்களுடைய வேலை. And when this happens, you know that God is testing you, and that unfortunately, if the doubt comes in my heart, but unfortunately I still have some doubts. So I'm still in the lowest rank. சந்தேகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது தான் அவங்க வேலை. உங்களை வந்து கடவுள் சோதிக்கிறார். இது மூலமாக கடவுள் உங்களை சோதிக்கிறார். இதுதான் நடக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கடவுள் உங்களை சோதிக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி நடக்கிறது மூலமாக கடவுள் உங்களை சோதிக்கிறாரு. துரதிர்ஷ்டவசமாக எனக்கு கூட சந்தேகங்கள் இருக்குது. நான் கூட சப்மிஷனில் லோ லெவலில் இருக்கிறேன். I'm still on my way. It's not hopeless yet. But you must be aware of this principle. This is our principle. ஆகையினால நீங்கள் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கிறீங்க. யூ மஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். இதை குறித்து நீங்கள் நல்லா அறிந்த நிலையில் இருங்க. If it is not in the Quran, I don't believe. அதாவது என்னை குறித்து அப்படின்னு வரும்போது எனக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்குது. நான் இன்னும் சப்மிஷனில் லோயஸ்ட் லெவலில் தான் இருக்கேன். மிக கீழான ஒரு நிலையில் தான் இருக்கிறேன். நான் அப்படியே போகிறேன். அப்படியே என்னுடைய பாதையில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நம்முடைய இந்த கொள்கையை நாம் மறந்துடக்கூடாது. இதை நாம் கட்டாயம் அறிந்த நிலையில் இருக்கணும். நம்முடைய கொள்கையை நாம் அறிஞ்ச நிலையில் இருக்கணும். அதை நாம் மறந்துடக்கூடாது. எப்படி இருக்கணும்? இஃப் இட் இஸ் நாட் இன் த குரான், ஐ டோன்ட் பிலீவ் இட். இது குரானில் இல்லைன்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன். இதுதான் நம்முடைய கொள்கை. இதை அறிந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். It may or may not be correct. நம்முடைய கொள்கையை, இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த நம்முடைய கொள்கையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட செய்தி அது குரானில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன். அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அது சரியாக இருக்கட்டும் இல்லை தப்பாக இருக்கட்டும், அது குரானில் இல்லைன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த கொள்கையை நாம் அறிந்தவர்களாக, நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அது குரானில் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அது குரானில் இல்லை அப்படின்னா நான் அதை பின்பற்ற மாட்டேன். We have time now to do the Friday prayer, and then we will go into. I can't think any longer until Ismail is here. So we'll just go through the Friday prayer, and I'm sure Ismail will get this chance to express his views. He had prepared a very good khutbah on the ink and paper. But this is not the Quran. The ink and paper, the physical book, is not the Quran. The Quran is in your heart. When the Prophet Muhammad was taken to the seventh heaven to receive the Quran, God did not give him a book. Ismail here? இது நம்ம ஜும்மா தொழுவக்கூடிய நேரமாக இருக்குது. இஸ்மாயில் பரக்காத்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல். அதே மாதிரி இந்த இருக்குல்ல இந்த புக்கு, இது குரான் இல்லை. குரான் முகமது நபியை கூட்டிகிட்டு போய் அவருடைய ஆன்மாவுக்குள்ளே இறக்கப்பட்டது. குரான் நெஞ்சத்துக்குள்ளே இருக்குது, இதயத்துக்குள்ளே குரான் இருக்குது. முகமது நபிக்கு அப்படி தான் கொடுக்கப்பட்டது. முகமது நபியை கூட்டிகிட்டு போய் அவருடைய ஆன்மாவுக்குள்ளே இந்த குரான் அவருக்கு வழங்கப்பட்டது. இது குரான் இல்லை, இது இங்கும் பேப்பரும். இது இங்கும் பேப்பரும். அதனால் இது குரான் இல்லை. குரான் நெஞ்சில் இருக்கணும். 7வது வானத்துக்கு முகமது நபி அல்லாஹ் கூட்டிகிட்டு போய் குரானை கொடுத்தாங்க, புக்காக கொடுக்கல. 7வது வானத்துக்கு முகமது நபியை அல்லாஹ் கூட்டிகிட்டு போய் குரானை கொடுத்தாங்க, புக்காக கொடுக்கல. அவர் இதயத்தில் கொடுத்தாங்க, அவருடைய ஆன்மாவில் கொடுத்தாங்க. Oh, he was supposed to come with you. When I went, his flight was in. The flight from Los Angeles was here, but he was not. Okay. How about the Washington? The Washington, I have Abdul Wahid with me. Okay. But Abdul Wahid has shot it up that way. Wakili, Valencia? Wakili, no, and he's. Amin? They were supposed to be, basically the flight was supposed to be at the same time. Okay. I'm glad you brought Dr. Tara Tabai here. We're honored
And where's Abdul Wahid? Brother Abdul Wahid, that you? Welcome to the conference. So it looks like Ismail, we do believe that we'll be there for his own funeral. And now it is confirmed. அது இஸ்மாயில் பரக்காத்தை பற்றி சில விஷயங்களை பற்றியும் அந்த கட்டுவிட்டு அவங்க அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சில பேரை பற்றி அவர் ரஷாத் கலீஃபா விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அதோட தொழுவைக்கு தயாராகும்னு சொல்லி முடிச்சிடறாரு. அக்கிம் அஸ்ஸலாம்.